கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்பதினால் மட்டுமல்ல, கேட்ட வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இந்த வேத பகுதியை நான் வாசிக்கையில் தியத்திரா சபையிலே ஒரு பெண் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் எசபேல். அவள் அந்த சபையில் மிக ஒரு இன்ஃப்ளூன்ஸ்டு, ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியாக இருந்தாள். அவளை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கள்ள தீர்க்க தரிசினி, குறிப்பாக தேவனுடைய ஜனங்களை தவறுதலான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். சபையிலே வந்து கொண்டிருந்ததான தேவ ஜனங்களை பார்த்து, நாம் ரோம மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், ரோம மார்க்கத்தின் கருத்துக்களுக்கும் செவி கொடுத்து அவர்களுடைய கல்ச்சர்கள், அவர்களுடைய மார்க்க காரியங்களை நாம் பிராக்டிஸ் பண்ணினால்தான் அது நமக்கு நல்லது. நாம் அப்படி அவர்களோடு ஒத்து போகாமல் இருப்போம் என்றால் நமக்கு அவர்களால் கிடைக்கக்கூடிய சலுகை கிடைக்காது, வேலைகளை இழக்கலாம், பல உபத்திரவங்களை சந்திக்கக்கூடும் என்று மிரட்டல் துணியில் மக்களை போதித்து கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அவள் வழிவிலகச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். இதனாலே அவருடைய கருத்துக்களை அநேக மக்கள் உள்வாங்கி டயலமா மனதில் பல மக்கள் காணப்பட்டார்கள். எது உண்மை எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள். இவருடைய போதனை அந்த சபையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தினது. தேவனுடைய ஜனங்களை தேவனை விட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவதில் குறைபடச் செய்தது. தேவன் இதை பரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார். இவருடைய போதனைகளையும் இவருடைய வஞ்சக கிரியைகளையும் கண்ட ஆண்டவர் இங்கே தம்முடைய ஆவியினால் சொல்லக்கூடிய வார்த்தையைத்தான் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இந்த சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில் வாசிக்கிறோம். இந்த கள்ளத்தீர்க்க தரிசினி ஆகிய எசபேலை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பும்படி தேவன் அவளுக்கு தவணை கொடுத்ததாகவும் அவளுக்கு மனம் திரும்ப மனதில்லை என்றும், அது மட்டுமில்லாமல் மனம் திரும்பாமல் இருந்த அவளுக்கு தேவன் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பார் என்று பிந்தின வசனங்களில் அவளுக்கு மனம் திரும்பாத பட்சத்தில் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரிக்கிறார். அப்படி எச்சரித்த சூழ்நிலையில் அவள் மனம் திரும்பாத மனதில்லாத நிலையை அறிந்த போதிலும் 22ஆம் வசனத்திலே அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார், தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவளுக்கும் அவருடைய கருத்தை பின்வாங்கி ஏற்றுக்கொண்டு சென்ற மக்களையும் பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்ப தவணை கொடுத்தேன், மனம் திரும்பாவிட்டால்
என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த எசபேல் தீர்க்கதரிசிக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விருப்பம் இல்லை என்று அறிந்த போதிலும் அவளை பின்பற்றின மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த தீர்க்கதரிசினிக்கு அவளை பின்பற்றி மோசம் போன மக்களுக்கும் ஆண்டவர் அவளுடைய துர்க்கிரியைகளை விட்டு பாவ செயல்களை விட்டு மனம் திரும்பும்படி தவணை கொடுத்ததாக. தவணை என்பது நமக்கு தெரியும். தவணை, God gave her times, காலத்தை கொடுத்தார். ஒரு சட்டன் பீரியடை அவளுக்கு கொடுத்தார். அவளுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் மனம் திரும்பி சத்தியத்தை அறிவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மனம் திரும்பும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, பூர்வீக உலகத்தை, நோவா காலத்தை குறித்து வாசிக்கையில் ஆண்டவர் கிட்டத்தட்ட 120 வருஷம் நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா காலத்திலே மக்களுடைய நிலையை பார்க்கும்போது பூமி கொடுமையால் நிறைந்தது. மக்கள் துன்மார்க்கத்தின் வாழ்க்கையில் நிறைந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது நீதியை பிரசங்கித்தான். அவர்கள் தங்கள் துர்க்கிரியைகளை விட்டு மனம் திரும்ப தேவன் போதிய காலத்தை கொடுத்தார். அந்த காலத்தில் தான் நோவாவை எழுப்பி, ஜனங்களே மனம் திரும்புங்கள் என்று அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருந்தார். ஜனங்கள் கேட்டார்கள். ஆனால் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணராமலும் தேவன் கொடுத்ததான எச்சரிப்புக்கு செவிசாய்க்காமலும் காணப்பட்டார்கள் என்று சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த பூர்வீக உலகத்தின் மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். மனம் திரும்ப சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதற்கான ஸ்பெஷல் கிரேஸ் பீரியடை கொடுத்தார், வருஷங்களை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தாதபடினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பில் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாராகிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்து கொண்டே இருந்தார். குறிப்பாக ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்களிடத்தில் காணப்பட்டதான சுமார் 55 பாவங்களுக்கு மேற்பட்ட பாவங்களை சுட்டி காண்பித்து, நீங்கள் தேவனை விட்டு விலகிவிட்டீர்கள், தேவன் உங்களை மனம் திரும்பும்படி அழைக்கிறார் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி அவர்கள் நடுவிலே கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களில் வாசிக்கும் போது, யூதாவின் 4 ராஜாக்கள் ஆண்ட காலங்களில் அவர் ஊழியம் செய்தார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 72 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் ஜனங்களை மனம் திரும்பும்படி அழைத்து கொண்டே இருந்தார். ஓசியா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, இன்னும் சில தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் மனம் திரும்பாதபடினாலே, அவர்கள் தேவனுக்கு விரோதமான வழிகளில் நடந்தபடினாலே, யெரொபெயாம் அவர்களுக்கு ராஜாவாயிருந்த காலத்தில் எசேக்கியா ராஜா யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த 6வது வருஷத்தில் அசீரியர்கள் இஸ்ரவேல் மேல்
யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து அவர்களை அடிமைகளாக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்பதை ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். அதே போலதான் யூதா என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தாருக்கும் எருசலேமில் அவர்கள் சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக எரேமியா இன்னும் சில தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களை மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைத்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமல் போனீர்கள். அப்படி என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 23 வருஷம் ஆண்டவர் அந்த யூதா கோத்திரத்தின் மக்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். எரேமியா மட்டுமல்ல, 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படி உங்கள் செவியை சாய்க்காமலும் போனீர்கள். ஆகையால் உங்களை மேற்கொள்ள நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு அரசன் வருகிறான். நீங்கள் பாபிலோனுக்கு 70 ஆண்டு சிறை வாசகத்துக்குள் செல்ல போகிறீர்கள் என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தார். பாருங்கள், 23 வருஷம் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் வரும் காரியத்தை உணர்த்தி மக்களை மனம் திரும்ப அழைத்த போதிலும் மக்கள் செவி கொடுக்காதபடினாலே அந்த அழிவில் சிக்கிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாபிலோனியர்களால் சிறைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். நினிவேயின் பாவம் தேவனிடத்தில் எட்டின போது அந்த மக்களை தண்டிப்பதற்கு முன்பாக அவர்கள் மனம் திரும்பும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். யோனா என்ற தீர்க்கதரிசியை அங்கே போகும்படி சொன்னார். யோனாவோ நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்சிசுக்கு நேராய் செல்லுகிறார். அவ்விதமாய் சென்ற யோனாவை பிடித்து ஆண்டவர் மீண்டும் நினிவேக்கு கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையை நினிவே பட்டணத்து மக்களுக்கு அறிவிக்கும்படி கூறுகிறார். அந்த நினிவே மக்களை நேசிக்கவில்லை, ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னும் 40 நாளைக்குள்ளே நினிவே கவிழ்த்து போடப்படும் என்ற செய்தியை அந்த நினிவே முழுவதும் அறிவிக்கிறார். அப்பொழுது ராஜா முதற்கொண்டு பெரியோர் சிறியோர் அனைவரும் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் வரவிருந்த நியாய தீர்ப்பு அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. அவர்கள் தேவன் கொடுத்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பின போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அங்கேயும் பாருங்கள், அந்த நினிவேக்கு ஆண்டவர் 40 டேஸை தான் கிருபையின் காலமாக கொடுத்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் மக்களுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பதை பார்க்கிறோம். தனிப்பட்ட மனிதனாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனிலே ஒரு பெரிய சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவாக காணப்படுகிறார். அவர் ஒரு சொப்பனங்களை கண்டபோது தானியேல் அர்த்தத்தை சொல்லி தானியேல் மூலமாக ஆண்டவர் சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களை விட்டு
சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லுகையில் அவர் திடீரென்று ஒரு மென்டல் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு அவர் ஒரு மிருகத்தை போல் செயல்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். மிருகங்களை பற்றி பிடிக்கின்ற ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு தன்னை ஒரு மிருகமாக நினைத்து மிருகம் செயல்படுவது போல செயல்பட்டார். இந்த பெரிய கோபாக்கினை வருவதற்கு முன்பாக ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தி இதிலிருந்து தப்பிச் செல்வதற்கு அவருக்கு மனம் திரும்புவதற்கு தானியேல் மூலமாக தேவனுடைய வார்த்தை சொல்லி 1 வருஷம் 12 மாதங்கள் அவன் மனம் திரும்ப ஒரு கிரேஸ் பீரியடாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை கேட்ட போதிலும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகையால் 1 வருஷம் கழித்து அவன் பெருமையின் உச்சத்தில் இருந்து நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லுகையில் அவன் ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு 7 ஆண்டுகள் மிருகத்தை போல அவன் அரண்மனைக்கு வெளியே கட்டப்பட்டான், ராஜஸ்தானத்திலிருந்து அகற்றப்பட்டான் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் பயன்படுத்தி இருப்பான் என்றால் அப்படிப்பட்ட தன்மையிலிருந்து அவன் விலக்கப்பட்டிருக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார், உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுதோ வரக்கூடிய ஆபத்து உன் கண்ணுக்கு மறைந்திருக்கிறது. எதை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்களாகிய யூத ஜனங்களுக்கு மனம் திரும்ப போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் தோன்றி மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிறார், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அப்போஸ்தலர்கள் யூத மக்கள் நடுவிலே மனம் திரும்புதலையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் குறித்து பலமாய் பிரசங்கிக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு மக்கள் செவி கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் God was waiting for their repentance. ஆனால் அவர்கள் தேவனுடைய செவிசாய்க்காதபடியினாலே அவருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது இயேசு சொன்னாரே, அதுபோல AD 70 அவர்கள் ஒரு பேரிடரை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் AD 70 தீத்துராயனால் தோற்கடிக்கப்பட்டு உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு, இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், கர்த்தரை அறியாத இன்னும் இயேசுவண்டை வராதிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் அவரவருக்கு தேவன் கொடுத்த கிருபையின் காலத்தில் மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிரேஸ் பீரியடில், ஒரு தவணையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவணையின் நாள் எப்பொழுது முற்றுப்பெறும் என்று தெரியாது. இந்த தவணையின் நாட்களிலே தான் கர்த்தருடைய சத்தம் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும், பாவங்களை விட்டு விலகி தேவனண்டை திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு காலத்தையும் அதுக்கான சந்தர்ப்பத்தையும் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட இந்த பெண்மணிக்கு
எவ்வளவு காலத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லப்படவில்லை. I gave her enough time to repent from her wickedness. அவள் தன்னுடைய அக்கிரம செயலை விட்டு திரும்புவதற்கு அவளுக்கு போதிய நேரத்தை கொடுத்தேன், சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். பட் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவள் ரெஃப்யூஸ் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மட்டுமல்ல, அவளுடைய காரியத்தை ஃபாலோ பண்ணினவர்களுக்கும் ஆண்டவர் தவணையின் நாட்களை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை தம்மிடத்தில் திரும்பும்படி அழைத்து கொண்டே இருக்கிறார். 2000 வருஷமாக மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். தனிப்பட்ட நிலையிலும் மக்களுக்கு தேவனுடைய மனம் திரும்புவதற்கு ஏதுவான செய்தியை தந்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் இன்று தேவன் கொடுக்கும் வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை நம்முடைய நாள் அல்ல. இன்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாளிலே நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு மனம் திரும்புவதற்கு கொடுத்த ஒரு கிரேஸ் பீரியடில், ஒரு தவணையின் காலத்தில் இருக்கிறீர்கள். ஆகையால் தான் உங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளை யாரை கொண்டோ தருகிறார். மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகையால் இந்த நாளிலாயிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்புவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் காத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். கர்த்தர் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் பட்டயத்தை கருக்காக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட் இஸ் லவ், தேவன் அன்புள்ளவர். ஆனால் மனிதன் தேவனை அறியாமல் பாவத்தின் வாழ்க்கையில் செல்லுவதை தேவன் வெறுக்கிறார். ஆகையால் தான் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கரிசனையோடு எச்சரித்து போதிக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் தமது பட்டயத்தை கருக்காக்குவார் என்ற ஒரு வார்னிங் வேர்ட் கொடுக்கப்படுகிறது. இந்த பெண்மணிக்கும் மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்லி பிந்தின வசனங்களிலே அவளுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். ஏன் இந்த காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஏசு என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்முடைய பாவ வழிகளை விட்டு நாம் திரும்பணும். பரலோகத்துக்குள் பிரவேசிக்காவிட்டால் நாம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு எட்டர்னல் பிளேஸ் நரகம். அந்த வார்த்தை கஷ்டமாக சொல்வது கஷ்டமாக இருந்தாலும் அதான் தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள் என்றால், இந்த உலகத்தில் ஏதோ கெட்டு போவீர்கள் அந்த கருத்தில் ஆண்டவர் கருத்தை சொல்லவில்லை. unless you repent you shall perish என்றால், ஏதோ மனம் திரும்பாம போனா உலகத்தில் நாம கெட்டு போவதை குறித்து சொல்லவில்லை. நித்திய வாழ்வை இழந்து போவீர்கள், அதான் அர்த்தம். பரலோகத்தை இழந்து போவீர்கள். மனம் திரும்பாவிட்டால் நரகம் என்ற ஒரு பெரிய தேவ கோபாக்கினைக்குள் போய் சேர்வீர்கள். இதை காண்கிற ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கொடுக்கவும் நரக ஆக்கினையிலிருந்து உங்களை தப்புவிக்கவும் விரும்பி உங்களை நேசிக்கிறபடியால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுத்த தவணையின் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தம்மண்டை திரும்பும்படி அழைத்து கொண்டே இருக்கிறார். இதற்கு முன்னால் எத்தனையோ முறை கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்று உங்களை கர்த்தர் மனம் திரும்பும்படி கூறுகிறார். ஒரு தீர்மானம் எடுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வீர்கள் என்றால் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். தேவன் கொடுத்த தருணத்தில் தேவன் உங்களை தேடி உங்களுக்கு சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், இது நிமித்தம், இந்த வார்த்தை கேட்பது நிமித்தம் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் என்றால் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நீங்கள் இழந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டதான உமது பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறதை கேட்டருளும். இப்பொழுது அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தை ஆசீர்வதித்தருளும். உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வார்த்தையினால் அவர்களோடு பேசினதை உறுதிப்படுத்தும். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு தீர்மானித்து உம்மண்டை வர பாவங்களை விட்டு விலக தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வியாதிகளை சுகமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.